ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி சேமக்கிழங்கு எறா போட்டு காரக்குழம்பு பார்க்கலாங்க. தக்காளி வெங்காயம் தேங்காயெலாம் போட்டு அரைச்சி விட்ட காரக்குழம்பு தான். இப்போ நாங்கள் சேமக்கிழங்கு தாளித்து விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுருக்குற கடையில் வெந்தயம் கடுகு கொஞ்சம் வடகம் அப்படியே போட்டுடலாம். இது அப்புறம் இந்த எறா நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கு. இதையும் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். அப்புறம் இந்த சேமக்கிழங்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காரக்குழம்பு அரிசி விட்ட காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகும். இதில் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் இங்கே தாங்க இதுக்கு மசாலா போட்டு நல்லா பச்சை வாசனை போட்டோம். தண்ணி போட்டு நாங்கள் இந்த சேமக்கிழங்கு வேக வச்சிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் புளி நான் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், சின்ன வெங்காயம் 4, பெரிய வெங்காயம் 1, தேங்காய் தக்காளி 3 எல்லாம் போட்டு மிக்சியில் குறப்பாக அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இப்போ தண்ணி போட்டு இது நல்லா வேக வச்சிடலாம். நல்லா தண்ணி போட்டு நல்லா இது நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம். இப்போ நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறோம். இது மூடி வச்சிடலாம். சேமக்கிழங்கு நல்லா வெந்துச்சுங்க. இப்போ இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கிறதில்ல, இது அப்படியே இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கணும், அதுவும் இதில் போட்டுக்கலாம். நல்லா இது கொதி வரட்டும். காரம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதி வந்த பிறகு பச்சை வாசனைலாம் போகட்டும், கொஞ்சம் திக்காக ஆகட்டும், ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பராக காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்னஸும் வந்துச்சு. நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன். நான் கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் புளிப்பு எல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் முட்டை கூட அவிச்சு போட்டால் நல்லாயிருக்கும். பாயில் பண்ணி அப்படியே வெட்டி போட்டால் அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சேமக்கிழங்கு எறா போட்ட காரக்குழம்பு சூப்பராக இருக்குங்க. இது ட்ரை பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் லாஃபீஸ்.